அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 1/3/2025 முதல் மனக்குறைகள் நீக்கும் மகத்தான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்குது. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், சூரியனும், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மீனராசினியர்கள் உங்களுடைய ராசிக்கு 8க்குரிய சுக்கிரன் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதே போல உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசிக்கு உரியவர் அஷ்டம ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருப்பதால சில எதிர்பாராத நற்பலன்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி சூரியன் ராசிக்கு 12இல் மறைவதும் எதிர்பாராத நன்மைகளை செய்யும் அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும். மீன ராசிக்காரர்களுக்கு நினைத்தது ஒவ்வொன்றாக நடைபெற இருக்குதுங்க. ஆனால் நடக்காது என்று நினைத்த சில விஷயங்களும் கூட இந்த மாதத்தில் எதிர்பாராமல் நடந்துவிட வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் ஸ்தான பலத்தை விடுங்கள், அவர் பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறது. ராசியில் 7இல் கேந்திரபத்திய தோஷம் பெற்ற புதன் கிரகம் ராசிக்கு ஜென்ம ராசியில் வருவது யோகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால வேலை மாற்றங்கள் ஆதாயம் பெறும் விதத்தில் அமையிருக்குது. குறிப்பா இதன் காரணமாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று இருந்த சில சலுகைகள் இப்போது உங்களுக்கு கிடைக்க இருப்பது ஆறுதலை தரும் விதமா அமையிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை முன்னிட்டு மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாங்க. உடன் பிறந்த சகோதரர்களோடு பகைமை பாராட்ட வேண்டாங்க. தந்தைக்கும் பிள்ளைக்கும் உறவு சிக்கல்கள் வரும்போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வார்த்தைகளை அளந்து பேச வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படதாங்க செய்யும். காரணம், ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இதனால் விட்டு கொடுத்து செல்வதே போதுமானதாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல இந்த 7.5 சனியின் காலகட்டங்கள்ல மீனராசினியர்களுக்கு அந்த பகுதி ஆதிக்கத்தில் உள்ள மீனராசினருக்கு வருமானம் என்பது அதிகரமாக இருக்குங்க. ஆனால் செலவுகளோ அதிகமாக இருக்குங்க. அதனால இந்த மாதத்தினுடைய கடைசியில நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதனால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்கள் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட தற்போது உங்களுக்கு 7.5 சனி நடைபெற்று கொண்டிருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டங்களில் எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலையும் செய்ய வேண்டாங்க. முதலீடாக இருந்தாலும் சரி, சுபகாரியமாக இருந்தாலும் சரி, அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க. மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலையை அளிக்குங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக விமர்சனங்கள் வேதனையை தருங்க. பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரை திருப்திப்படுத்த இயலாது. சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் உருவாகுங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசியினருக்கு இடைத்தரகர்களால் ஏமாற்றப்பட இருக்கீங்க. எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. மட்டுமில்லாம தற்காலிக பணிகள்ல உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை சாதகமாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. இந்த தருணங்கள்ல உத்தியோகஸ்தர்கள் யாரிடமும் தேவையில்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கொடுக்க வேண்டாம். அப்படியே கொடுத்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும்
மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியிலும் விற்பனையிலும் பின்னடைவு ஏற்படுங்க. வெளிமாநிலங்களிலிருந்து வேலை செய்யும் பணியாளர்களால் பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே சரி செய்வது நல்லது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாகலாம். அதனால் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகள் அனுப்புவதை மேற்கொள்ளுங்க. சக கூட்டாளிகளினால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க இருக்குதுங்க. அதே போல மூலப்பொருட்களுடைய விலை அதிகரிக்க இதனால் உற்பத்தி பொருளுடைய விலையை நிர்ணயிப்பதில் குழப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க. பொறுமையாக நிதானமாக இது மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளும் மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த தருணங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முதலீடு செய்வதற்கு முன்னர் முன் அனுபவம் உள்ளவர்களிடமும் பெரியோர்களிடையும் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரை கிரகநிலைகளின் படி சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வாய்ப்புகள் ஓரளவு கிடைப்பதால வருமானமும் குறையுங்க. திட்டமிட்டு செலவு செய்தால் இந்த தருணங்கள்ல வருத்தப்படாமல் இருப்பது நல்லதுங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் கை நழுவி போகுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி காலத்தில் நீங்கள் இருப்பதால பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். பொதுக்கூட்டங்கள்ல பேசும்போது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டுங்க. வர்த்தகங்களை அளவோடு பேச வேண்டும். கட்சியில் ஆதரவு குறையுங்க. தொண்டர்களுடைய மறைமுக பேச்சுக்கள் மன வருத்தத்தை பொறுமையும் சாதுரியமும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்த இயலாமல் பலவித எண்ணங்கள் உங்களை வருத்துங்க. தகாத மாணவர்களுடைய சேர்க்கை தவறான வழியில் கொண்டு செல்லுங்க. ஜனன கால தசா புக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிக மிக அவசியம் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மீனராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துடன் தொடர்பு கொண்டுள்ள கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருக்காது. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் பல மடங்கு அதிகரிக்குங்க. ஆரோக்கிய குறைவினால் ஆடு மாடுகளுக்கு வைத்திய செலவு ஏற்படுங்க. இருந்தாலும் கால்நடைகள் அபிவிருத்தி ஆவது உங்களுக்கு மன ஆறுதலை தரும் விதத்திலே அமைஞ்சிருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியுடைய ஆரம்ப பிடியில் இருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னரும் நிதானம், ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செய்யுங்க. இந்த தருணங்களில் இரவு நேரத்தில் தனியாக செல்வதை தவிர்த்துக்கோங்க. அதே போல விலை உயர்ந்த ஆபரணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. களவு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எச்சரிக்கை மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, நாகமங்கலா, காளகஸ்தி ஆகிய திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.